பெருமை பற்றி இஸ்லாம் எப்படி எச்சரிக்கை செய்கிறது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பெருமையை பற்றி, பெருமையை வைத்து எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள் என்கிற செய்தி நாம் இரண்டாவது பகுதி என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும். இதில் அதிகமான விடயங்களை சொல்லவில்லை. 2 ஹதீதுகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு பெருமை எந்த அளவிற்கு பாரதூரமானது என்கிற செய்தியை உங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே 91வது இலக்க ஹதீஸ். ஹதீஸை பாருங்கள். லா யதுகுலுல் ஜன்னா. இந்த வார்த்தைகளை எல்லாம் ஹதீஸ்களில் வரக்கூடிய வார்த்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைய மாட்டான். இதான் வார்த்தை. இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் எதை இலக்காக கொண்டு வாழ்கிறானோ அதற்குள் அவனால் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை ஆரம்பிக்கிறார்கள். லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைய மாட்டான். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரின். பெருமையின் அளவை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உள்ளம் நிறைவாக பெருமை உள்ளவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரின், ஒரு அணுவளவு பெருமை ஒருவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தாலும் உள்ளம் நிறைவாக கிடையாது, உள்ளம் முழுக்க பெருமை கிடையாது. உள்ளத்தில் ஒரு புள்ளி என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு டொட் அளவு, ஒரு அணுவளவு பெருமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தாலும் லா யதுகுலுல் ஜன்னா, அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதைவிட எச்சரிக்கை பெருமை பற்றி சொல்ல தேவை கிடையாது. இதைவிட மிக பெரும் எச்சரிக்கை ஒரு முஃமினின் இலக்கு கூட தடை செய்யப்படுகிறது இந்த பெருமையின் காரணமாக என்கிற பகுதியை புரிந்து கொள்ள. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் நம்மளை போன்று கிடையாது. நம்ம எத்தனை ஹதீசுகளை கேட்டாலும், எவ்வளவு எச்சரிக்கைகளை கேட்டாலும் சும்மா சாதாரணம் என்ன செய்வோம், தாண்டி போய்கிட்டே இருப்போம். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ரஜுல யுஹிப்பு அய்யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா, ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையும் பாதணியும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானே, இதுவும் பெருமையா? இப்போ ஒரு அழகான உடுப்பை உடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறானே, ஒரு அழகான பாதணியை அணிய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறானே, இதுவும் பெருமைக்குள் வருமா என்று கேட்கிறார்கள். என்று அல்லாஹ்வுடைய தூதர் விடுத்த எச்சரிக்கை மிக பெரியது. சொர்க்கம் தடை என்று என்ன செய்து விட்டார்கள், எச்சரிக்கை செய்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். அல் கிபுரு பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், பெருமை என்றால் என்ன தெரியுமா? சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக என்ன செய்வது, கருதுவது. சத்தியத்தை மறுப்பதும் உண்மையை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் என்கிற செய்தி. இந்த வகம்துன் நாஸ் என்கிற பகுதி இருக்கிறதானே, மக்களை தன்னை விட தரக்குறைவாக கருதுதல் என்பது தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்கிற நேரத்தில் என்ன செய்யும், இடம்பெறும். சத்தியத்தை மறுக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இரண்டாவது, மனிதனை இழிவாக கருதல் என்கிற எண்ணம் எப்பொழுது வரும் தெரியுமா? நான் யார் என்று சமூகத்திற்கு அடையாளம் காட்ட முயற்சி செய்து தன்னை முன்னிறுத்துகிற நேரத்தில் மற்ற மனிதர்கள் என்ன செய்வார்கள், ஆட்டோமேட்டிக்காக தனக்கு கீழ் என்கிற எண்ணத்தை மனிதன் என்ன செய்வான், உள்ளத்தில் எடுத்துக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். இரண்டாவது ஹதீஸ் இறுதியுமானது, பெருமை பற்றிய எச்சரிக்கை. இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, ஹதீஸுல் குதுஸியாக என்ன செய்தார்கள், இந்த செய்தியை சொன்னார்கள். கால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் கிப்ரியாஉ ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய போர்வை, பெருமை என்பது என்னுடைய போர்வை. வல் அபமது இசாரி, மகத்துவம் கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இது ரெண்டுல ஒன்ற என்னோட யார் என்ன செய்கிறாரோ, எடுத்துக்கொள்வதற்கு சண்டையிடுகிறாரோ, முயற்சி செய்கிறாரோ, அவரை கதஃப்துஹு ஃபின்னார், நரகத்தில் நான் என்ன செய்து விடுவேன், தூக்கி வீசி விடுவேன். பெருமை என்பது என்னுடைய போர்வை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, மனிதன் தகுதி இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால் பெருமைக்கு ஆசைப்படுகிறான். அது மனிதனுக்கு எப்பொழுதுமே தகுதியாகி விட மாட்டாது. அது எப்பொழுதும் அல்லாஹ்விற்குரிய பெருமை என்பது. மனிதன் யாரும் கிடையாது என்பது நான் பின்னால் சில ஹதீதுகளை சொல்வேன், மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, பெருமை என்பது என்னுடைய போர்வை,
கண்ணியமும் மகத்துவம் என்பதனுடைய கீழாடை. இது இரண்டில் எதை பெற்றுக் கொள்வதற்கு என்னோடு யாராவது சண்டையிட்டாலும் முயற்சி செய்தாலும் அவரை தூக்கி நரகத்தினால் என்ன செய்து விடுவேன், வீழ்த்தி விடுவேன் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்கிற செய்தியை சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த ரெண்டு ஹதீஸும் நமக்கு போதுமானது. பெருமை என்பது எந்த அளவிற்கு இஸ்லாத்திலே எச்சரிக்கப்பட்டது என்பதும் நம்மை நரகத்தில் வீழ்த்தக்கூடிய, சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பண்பு என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மூன்றாவது முக்கியமான பகுதி என்னவென்றால், இப்ப பெருமையை பற்றி கேட்டால் எல்லோரும் கூடாது என்று சொல்லுவீர்கள். இப்ப பெருமை சொர்க்கத்துக்கு தடையாக அமையும் காரணி அப்படி என்கிற விடயம் எல்லாம் கற்றுக்கொண்டால், இப்ப யாருமே நான் பெருமைக்காரன் என்று சொல்வதற்கு என்ன செய்ய மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்ப பெருமை என்றால் என்ன என்கிற வரை விளக்கணம் சொன்னாலும் என்னிடம் பெருமை இருக்கிறதா என்று கேட்டால் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், ஆம் என்னிடம் பெருமை இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். எல்லோருமே நான் பெருமைக்காரன் கிடையாது, என்னிடம் பெருமை கிடையாது, நான் அப்படி பெருமை அடிக்கிறேன் என்கிற சிந்தனைகள் தான் என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மூன்றாவது ஒரு கடமை என்ன தெரியுமா, பெருமையை கொஞ்சம் நாம் என்ன செய்யணும், அடையாளம் கண்டுகொள்ளணும். என்கிட்ட இருக்கிறது பெருமையா இல்லையா என்பதை நான் அடையாளம் காண வேண்டும். அடையாளம் கண்டாதான் இதிலிருந்து நான் என்ன செய்யலாம், தூரமாகலாம். நாம் ஆரம்பத்தில் ஒரு எண்ணம் வைத்துக் கொண்டால் என்னிடம் பெருமை வரமாட்டாது, என்னிடம் பெருமை இல்லை என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது, இது மிக பெரும் பெருமை. என்னிடம் பெருமை இல்லை, நான் பெருமைக்காரன் கிடையாது, அந்த பண்பு இல்லை என்கிற எண்ணத்தோடு வாழ்வோமே, அது ஒரு மிக பெரும் பெருமை. எனவே பெருமையை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எது பெருமை என்கிற செய்தியை நாம் அடையாளம் கண்டு கொண்டால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும். உதாரணத்திற்கு பெருமை என்பது எந்தெந்த விடயங்கள் நாம் ஏற்படும் தெரியுமா? பொதுவாக உலக விடயங்களில் சாதாரணமாக நம்மிடத்தில் என்ன செய்துவிடும், பெருமை வந்துவிடும். நம்மளை அறியாமல் ஒரு சில நேரங்களில் என்ன செய்யும், உலக விடயங்களில் கூட, உலக விடயத்தில் உதாரணத்திற்கு ஒன்றை பற்றி இவருக்கு அதிகமான அறிவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இவர் ஒரு சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதை பற்றி அவரை விட குறைய அறிவுள்ள ஒருவர் என்ன செய்கிறார், முன்னால் எழும்பி வாய்ப்பு கிடைத்து பேசுகிறார். இவர் இதை பற்றி அறிவுள்ளவர் என்று சபையில் இருப்பவர்களுக்கு தெரியாது. இப்ப பேசிக்கொண்டு செல்கிற நேரத்தில் இவர் உள்ள இப்ப கிடந்துக்கு என்ன செய்யும், கொஞ்சம் துடிக்கும். நம்மளை விட அறிவுல குறைஞ்சோரால் என்ன செய்யறாரு, நம்மட ஃபீல்டுல இறங்கி பேசுறாரு, நமக்கு இது தெரியும் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இவர் உள்ளம் என்ன செய்யும், அந்த சபையை விட்டு கலையும் மறைக்கும் இருந்துக்கு துடிக்கும். கடைசியில் ஒரு முயற்சி செய்வார். என்ன தெரியுமா, பக்கத்தில் உள்ளால பார்த்து நமக்கு தெரிஞ்ச மேட்டர் தான், கொஞ்சம் இவர் என்ன செய்யறாரு, இதுல பிழையா கொஞ்சம் பேசுறாரு, இந்த இடத்துல இப்படி வரணும் என்ன செய்வாரு, பக்கத்தில் ஒரு நபர்கிட்ட பேசிடுவாரு. என்ன காரணம் தெரியுமா, என்னிடத்தில் எனக்கு தெரியும் என்பதை காட்டிக் கொள்வதற்கான முயற்சி தான் அது. இது நிறைய பேர்கிட்ட நிறைய சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிருக்கும், வெளிப்பட்டிருக்கும். ஆனா இது பெருமை நமக்கு தெரியாது. நம்ம இதை பெருமை என்ன செய்யறல கணக்கெடுக்கிறோம். நம்ம பெருமைங்கிறத வேற லெவல்ல என்ன செய்யறோம் வச்சு பார்க்கிறோம். இதுவும் உள்ளத்தில் என்ன செய்யக்கூடியது, ஏற்படக்கூடியது. இன்னொரு செய்தி, இபாதத்துகள்ல கூட என்ன செய்யும், பெருமையை கொண்டு வந்துருவீங்க. இபாதத்துகளில் கூட, நாம் செய்கின்ற நல்ல அமல்களில் கூட மனிதன் என்ன செய்வான், பெருமை அடித்து விடுவான். உதாரணத்திற்கு சும்மா பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன செய்வார், அவர் சொல்லுவார், அப்படியோ பேசிட்டு வந்து, நான் என்றால் திங்கள் வியாழன் நோன்புகளை என்ன செய்யறல வாழ்க்கையிலே விட்டது கிடையாது அப்படிம்பாரு. அந்த சப்ஜெக்டே என்ன செய்ய மாட்டாது, அந்த இடத்துல இருக்க மாட்டாது. நாங்க 5 நேரம் தொழுகை எப்படியும் என்ன செஞ்சிருவோம், தொழுதுருவோம். தஹஜ்ஜத்துல நமக்கு வாழ்நாள் என்ன செய்தது, மிஸ் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இபாதத்துகள் எப்பொழுதும் மறைக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும். நான் பின்னால் சில நல்லறிஞர்களை கூட்டுக்கொள் சொல்லும், அந்த டைம் உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும். சில இபாதத்துக்கள் என்பது மறைவாக என்ன செய்யப்பட வேண்டியவைகள், அல்லாஹ்விற்கும் நமக்கு மத்தியுள்ள மறைவாக பேணப்பட வேண்டியது. இப்ப இவருக்கு தான் செய்கிற இபாதத்தை என்ன செய்யணும், சொல்லி காட்டணுங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத இடங்கள்லாம் என்ன செய்வாரு, இதை பற்றி பேசக்கூடிய இபாதத்துக்கு, தன்னுடைய இபாதத்துக்களை வெளியில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும், மனிதனுக்கு என்ன செய்யும், இயல்பாகவே ஏற்படும். இது எல்லோருக்கும் என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். சில நேரங்கள்ல அவர் நோன்பு கூட என்ன செய்வாரு, அது முந்தைய நாளைக்கு நோன்பு நோக்க போறாருன்னா இன்றைக்கு இரவைக்கு யாரையாவது வீட்டை சாப்பாட்டுக்கு போய்த்தான்னு வச்சுக்கிறேங்க. நான் உதாரணத்துக்கு நம்ம மொழி நடையிலே சொல்றேன். அவர் நைட்டுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடை குறைச்சு கொள்ள, நாளைக்கு சஹர் செய்யணும் அப்படிம்பாரு. உங்களுக்கு விரும்பி நான் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், விரும்பாவிட்டால் போகலாம். நாளைக்கு நான் சஹர் செய்ய போறேங்கிறத நேரத்தோட என்ன செய்வாரு, இந்த இடத்துல பதிவு செய்வதற்கு முயற்சி செய்வாரு. இதெல்லாம் பெருமை என்பது நம்மளை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் இருந்து என்ன செய்கிறது, வெளிப்படுகிற விடயம்.